கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. இந்த நாளில் கூட சங்கீதம் 21வது அதிகாரம் சில குறிப்பிட்ட வசனங்களை நாம் அறிக்கை செய்து ஜெபிக்க போகிறோம். 1வது வசனம், 2வது வசனம், 5வது வசனம், 6வது வசனம், 13வது வசனம் நாம் அறிக்கை செய்வோமா? கர்த்தாவே, உம்முடைய வல்லமையிலே ராஜா மகிழ்ச்சியாய் இருக்கிறார். உம்முடைய இரட்சிப்பிலே எவ்வளவாய் களி கூறுகிறார். அவருடைய மன விருப்பத்தின்படி நீர் அவருக்கு தந்தர்லி அவருடைய உதடுகளின் விண்ணப்பத்தை தள்ளாதிருக்கிறீர். உமது இரட்சிப்பினால் அவர் மகிமை பெரிதாயிருக்கிறது. மேன்மையும் மகத்துவத்தையும் அவருக்கு அருளினீர். அவர் நித்திய ஆசீர்வாதங்களுக்குள்ளாக்குகிறீர். அவரை உம்முடைய சமூகத்தின் மகிழ்ச்சியினால் பூரிப்பாக்குகிறீர். கர்த்தாவே, உம்முடைய பலத்திலே நீர் எழுந்தருளும். அப்பொழுது உம்முடைய வல்லமையை பாடி கீர்த்தனம் பண்ணுவோம். நாம் செபிப்போமா? எசப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான இந்த வேலைக்காக நன்றி ஆண்டவரே. உம்முடைய வல்லமைக்காக ஆண்டவரே, உம்முடைய மகத்துவத்திற்காக உம்முடைய மகிமைக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. மகிமை பொருந்திய தேவனீர் ஒருவர் ராஜா. மகத்துவத்தை ஆண்டவரே அணிந்து கொண்டிருக்கிற தேவனீர் ஒருவர் ராஜா. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எசப்பா ஆண்டவரே, உமக்கு கொடான கோடி ஸ்தோத்திரம். இந்த நாள் வரைக்கும் உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரே, உம்முடைய ஊழியர்களை ஆண்டவரே, உம்முடைய வல்லமையினாலும் உம்முடைய மகத்துவத்தினாலும் உம்முடைய மகிமையினாலும் ஆண்டவரே நீங்க வழிநடத்தி வருகிற உம்முடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லா ஊழியர்களுக்காக குறிப்பாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. நீங்க வல்லமையாய் ஒவ்வொரு ஊழியர்களையும் எடுத்து பயன்படுத்துங்கப்பா. உங்க நாம மகிமைக்கென்று எடுத்து பயன்படுத்துங்கப்பா. உங்க ராஜ்யம் கட்டப்படும்படி எடுத்து பயன்படுத்துங்கப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. உமது ரட்சிப்பினால் உம்முடைய மகிமை பெரிதாயிருக்கும் என்று நாங்கள் பார்க்கிறோமே ஏசப்பா. ஆண்டவரே, உம்முடைய மகிமை ஆண்டவரே பெரிதாயிருக்கும் ஆண்டவரே. உம்முடைய ரட்சிப்பினால் ஆண்டவர் உம்முடைய மகிமை பெரிதான மகிமை ஆண்டவரே எங்கள் மூலமாய், எங்கள் பிள்ளைகள் மூலமாய், கர்த்தருடைய பிள்ளைகள் மூலமாய் உம்முடைய மகிமை வெளிப்படும் ஆண்டவரே. ஏசப்பா, உமக்கு ஸ்தோத்திர ஆண்டவரே. உன்னை மகிமைப்படுத்துவேன் என்று சொன்னீரேன். இந்த நாட்களில் எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளையும் என் தேவனாகிய கர்த்தர் மகிமைப்படுத்துவீராக ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய மகிமை விளங்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய மகிமை வெளியே ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரின் மகிமை வெளிப்படுவதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே, உம்முடைய பலத்திலே நீர் எழுந்தருளும் ஆண்டவரே. அப்பொழுது உம்முடைய வல்லமையை பாடி நாங்கள் கீர்த்தனம் பண்ணுவோம் ஆண்டவரே. கர்த்தாவே, உம்முடைய வல்லமையிலே உம்முடைய பலத்திலே நீங்க எழுந்தருளுங்க ஆண்டவரே. அப்பொழுது உம்முடைய வல்லமையை பாடி உம்மை நாங்கள் கீர்த்தனம் பண்ணுவோம் ஆண்டவரே. ஏசப்பா, அமிதமாய் ஆண்டவர் இந்த நாட்களில் ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளையும் தேவனாகிய கர்த்தர் பயன்படுத்த போறதற்காக உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் ஏசப்பா. உம்முடைய கரத்துல கொடுக்கிறோம், தாழ்த்துகிறோம். இயேசு ரட்சகர் நாமத்தில் பிதாவே, ஆமென்.